ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனுக்குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 1/4 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ குழம்பு வைக்கலாம். மண் சட்டியில் குழம்பு வைப்போம். இன்றைக்கி அடுப்பை பற்ற வச்சிடலாம். மண் சட்டி சூடு ஏற கொஞ்சம் லேட் ஆகும். சூடு ஏறிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய், 3 துண்டு பட்டை சின்ன துண்டு, 3 லவங்கம், 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை 1, 1/2 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சாலும் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ 2 வெங்காயம் போட்டுக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயம் போட்டு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் பச்சை வாசனை போக வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது போட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டு நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும் சிக்கன். சிக்கன் நம்ம 2 நிமிஷம் வச்சாச்சு. இப்போ மிளகாய் பொடி போட்டுக்கலாம். 2 கரண்டி போடுறேன். இந்த கரண்டியில் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி காரமாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இது குழம்பு மிளகாய் பொடி நான் போடுறது. மிளகாய் பொடி போட்டு கிண்டி விட்டுறலாம். நல்லா கிண்டி விட்டு மிளகாய் பொடி பச்சை வாசனை போடுறதுக்காக மூடி வைப்போம். 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிண்டி மூடி வச்சிடலாம். பார்க்கலாம். ஓரளவு வெந்து இருக்கு பாருங்கள். மூடி வச்சதில் பச்சை வாசனை போய் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ, குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். காரமெல்லாம் போதுமானு டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சிடலாம். ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சா தான் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். குழம்பு பற்றிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது குழம்பு பார்க்கவே. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காரம் எல்லாம் போதுமான உப்பெல்லாம். உங்களுக்கு உப்பெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. குழம்பு செம்மையாக இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுவோம். குழம்பு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.